ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைகோஸ் வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எதுக்குன்னா, நம்ம எல்லா பொருளையுமே நம்ம வதக்கிட்டு தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் சீடு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மல்லி வாசனை நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா காந்தின மாதிரி ஸ்மெல் வந்துடும். இப்போ நம்ம இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் அந்த அளவுக்கு தான் முட்டைகோஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தான் நான் இது ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4, ஏன்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து இதில் செய்யும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டைகோஸ் பச்சை வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போதும் இந்த வாசனைக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது கூட இப்போ நம்ம முட்டைகோஸ் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 150 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். இது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க. நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். முட்டைகோஸ்லேருந்து தண்ணி வரும் நல்லா. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, முட்டைகோஸ் மட்டும் காந்திரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த தக்காளியாக 1 ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம ஆல்ரெடி புளி ஆட் பண்ணிட்டோம், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் முட்டைகோஸ் அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழையிற அளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு கிண்டிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். நல்லா சுட சுட இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபி ஃபோட்டோவை எனக்கு மெயில் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.